செருப்பு தைக்கும் தொழிலை தன் மகன் செய்யக்கூடாது என்று தாமஸ் பாட்டாவின் பெற்றோர் நினைத்தார்கள். ஆனால் இந்த தொழிலை உலகம் போற்றும் உயர்ந்த தொழிலாக மாற்றுவேன் என்று உறுதியுடன் பேசினார் தாமஸ் பாட்டா. வெளிநாடுகளுக்கு சென்று செருப்பு தைக்கும் இயந்திரங்களை கற்றார். அந்த இயந்திரங்களை விட வேகமாக செருப்புகளை தயாரிக்கத் தொடங்கினார். 1905 நண்பர் ஒருவர் கொடுத்த 50 பவுண்ட் முதலீட்டில் தனது சொந்த தொழிற்சாலை ஒன்றை தொடங்கினார். மக்களின் விருப்பத்திற்கேற்ப புதிய மாதிரி செருப்புகளை உருவாக்கினார். சிறிய தொழிற்சாலை தொடங்கி பெரிய அளவில் ஒவ்வொரு நாட்டிலும் தொழிற்சாலைகளை அமைத்து ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வழங்கினார். அவர் உருவாக்கியது வெறும் செருப்பு தொழிற்சாலை மட்டுமல்ல, கடைகள், பள்ளிகள், நூலகங்கள், தியேட்டர்கள், வாழ்வதற்கான வசதிகள் கொண்ட ஒரு நகரையே உருவாக்கியவர். இன்று பாட்டா உலகம் முழுவதும் நம்பிக்கையுடன் அணியப்படும் பெயராக மாறியுள்ளது.